ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து குமார கோயில் போயிருந்தோம். ஸோ வந்து இது வந்து ஒரு கோவில் விலாக் தான். கோவில் விலாக்னா கோயிலுக்குள்ளேயெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கவெல்லாம் மாட்டோம். ஜஸ்ட் வெளியே உள்ள வியூ தான். வெளியே உள்ள வியூ, கடைகள் எல்லாம் இருக்கிறது. அப்புறமா வந்து அங்கே வந்து நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அந்த குரங்குகள்லேருந்து என்னென்ன சேட்டைகளெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குரங்குங்க அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குரங்குகள் என்னென்ன சேட்டை பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து நாங்கள் வந்து இப்போ பைக் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து இலை ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்குது இந்த குரங்கு. அந்த பக்கம் இன்னும் நிறைய குரங்கு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு கிட்டே இருந்துச்சா, ஒரு பயமும் இருந்துச்சு, ஃபோனை தட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். சரி இருந்தாலும் பார்ப்போம், எடுக்க முடிஞ்ச அளவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே பக்கத்தில் ஒரு பை இருக்குது. அங்கே போய் பையில் வந்து எதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. நாங்கள் போப்போன்னு விரட்டவும் செஞ்சோம். ஆனால் அது போகலை. எங்களை பார்க்கும், அங்கே பார்க்கும், இங்கே பார்க்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையில் என்ன இருக்குன்னோ பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு ஃபைனல் டச் ஆட்டு பைக்குள்ளே கையை விட்டாச்சு. ஒன்று ஒன்றா பறக்கி வெளியே போட தொடங்குது. அப்புறமா அதுக்கு கையில் வந்து வாட்டர் பாட்டில் கிடச்சிச்சு. ரொம்ப தண்ணி தாகம் போல் இருக்குது பிள்ளைக்கு. பாருங்கள், திறந்து மூடியில் இருக்கிறது கூட நக்கி குடிக்குது. அதுக்கு தூக்கி குடிக்கிறதுக்கு தெரியலை. சரிச்சு வச்சுட்டு தண்ணி கீழே வருது, அதையே குடிக்குது. பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஃபைனலி என்னன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க. அந்த பாட்டி அம்மாவோட பையாமா. அந்த பாட்டி வந்துட்டு, ஐயோ அப்பா எம்பா எனக்கு தண்ணி போச்சேன்னு சொன்னாங்க. பாருங்க, எனக்கு தண்ணி இனி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பாட்டி சொன்னாங்க. எதனால அப்படி சொன்னாங்க என்னென்னலாம் தெரியல. அங்கே தண்ணி இல்லாத இடம் எல்லாம் கிடையாது, தண்ணியெல்லாம் கிடைக்கிற இடம்தான். ஃபைனலி பாட்டிலெல்லாம் கவுத்து முடிச்சிட்டு அடுத்தது கிளம்பி போகிறாங்க. பழையபடி இருந்த இடத்துக்கே கிளம்பி போயிட்டு அங்கே இங்கே தாவி சாடிட்டு இருந்தாவ. சரி பாப்பா, அடுத்ததாக இங்கே ஒரு ஆள் ஒரு வாழலையை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சேட்டை பண்ணிகிட்ருக்குது இருந்து. அவ்வளோ வேண்டா வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பசிக்கும் இல்லை, பசித்தா சாப்பிடணும் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு சாப்பாடு கிடைக்காதா, ஏதாச்சும் ஒரு கார் திறந்துருக்காதா, உள்ளே போகலாமா, காருக்கு சீட்டெல்லாம் பிச்சு தள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமினி வேனை அப்படியே அவைய ஃபேமிலியார் திருக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கேயும் கிளாஸ் ஓப்பனில் இல்லை. இங்கே ஒரு ஆள் நடு ரோட்லேயே உட்காந்துட்டார். போங்கடா போங்க, எங்கேயும் போங்க, நான் நடு ரோட்லேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த பக்கம் பார்க்கறதுக்கா அந்த பக்கம் பார்க்கறதுக்கானே தெரியல. அப்படி சுற்றி குரங்கா இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்மக்கிட்ட சீறிட்டு வந்து நம்மளை வந்து ஃபோனை தட்டி விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பழைய ஓட்டு கட்டடம், அது நிறைய டேமேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் இங்கே சர்ச் பண்ணி முடியலை. இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 4ஆவதாக இந்த ஆள் இருந்தால் தொங்கியந்தான் போயாச்சு. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இங்கே பக்கத்தில் வர வழியில் நான் பார்த்தேன், ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பலாமரத்தில் வந்து நிறைய பலாப்பழம் காய்ச்சிருக்குது. எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் சாக்கு போட்டு கெட்டி விட்டுருக்காங்க. எதனாலன்னா, இந்த வாள்கள் எல்லாம் போய் அங்கே போய் வேண்டா வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபைனலி இங்கே இதில் ஏறவே முடியலை. ஃபைனலி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த ஆட்டோவில் ஏறிருந்து ஜங்குன்னு துள்ளுனாங்க. ஆட்டோக்காரர் விரட்டி விட்டுட்டாரு. அப்படி அங்கேருந்து தாவி பக்கத்தில் ஒரு வீடெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது, அதிலெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் ஸ்கூட்டிக்கு மேலே உட்காந்துட்ருக்காங்க. அடுத்தது ஃபைனல் டச்சாக ஒரு வேண்டா வேலை செஞ்சுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்படியே உட்காந்துட்டு இருந்து ஓடி வந்தது. பாருங்கள், சின்ன குட்டி குழந்தைங்களாம் தட்டி போடலாம், அது மாதிரியே பண்ணுது. இதில் வந்து வண்டியில் ஃப்ரண்டில் வந்து இதில் ஏதாவது இருக்குமாமா, அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குன்னு பார்க்குது. தட்டி போட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்தவங்க சத்தம் போடுறாங்க.
இங்கே பாருங்கள், அங்கே மேலே இன்னொரு ஹெல்மெட் இருக்குது, அதுக்கு மேலே ஏறி தொங்கிட்டு இருக்க போஸை பார்த்தாலே செமையாக இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் நிற்கிறவங்க சொன்னாங்க, ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிறீங்க, எப்போ உங்கள் ஃபோனு பறி போகும்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பயமாட்டம் இருந்துச்சு. சரி நம்ம போதும், நம்ம இனி அப்படியே கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது எல்லோரும் மேலே ஏறி போயிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து இந்த பக்கம் இப்படி திரும்பி வர கோயிலுக்கு வந்து படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஆள் இருந்துட்டு வேண்டாம் பண்ணுது பாருங்கள். இங்கே கீழே நெல்லிக்காய் கவரில் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க, அதை ஏதாச்சும் தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. எப்படி தான் கடைகள் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியலை இவங்க பண்ணுற அல்சாட்டியத்தில். சப்பா செம்ம. இங்கே இருக்கிறவங்களுக்கு பாடெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கெல்லாம் முன்னாடி எனக்கு மாடி தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக வரும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்க்குறதில்ல. வந்ததுன்னா மாடி தோட்டமே காலியாகிரும், அந்த அளவுக்கு வேலை பண்ணிடும். இப்போ நம்ம இனி கோயிலுக்கு போவோம், போய் சாமியை கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து இவங்களோட சேட்டையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மேலே ஏறி போயாச்சு. இங்கே பார்க்குறதுக்கு இந்த மலை வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். இந்த 2 பக்கமும் இது வாசல் இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற படி வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படி. இந்த மாதிரி தான் உள்ளே வந்து சாமி இருப்பாங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க. உள்ளே எல்லாம் சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. வெளியே நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பிள்ளையார் இருக்கிறாரு, அப்புறம் வந்து முருகர் வள்ளியோடு இருக்கிறாங்க. வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணது இங்கே தான் பண்ணினதாட்டு ஒரு ஐதீகம். சாமி கும்பிட்டாச்சு, கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறமும் திரும்பவும் இவங்க சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. சரி போயிடுவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இங்கே ஒரு அம்மாவும் பிள்ளையும் மட்டும் போயிட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் கவர் பண்ணணும். பட் வந்து ரொம்ப கிளியராக தெரில, அந்த ஓடிட்டாங்க பாருங்கள். அது அழகாக தூக்கிட்டு போகுது குட்டியை. அப்புறமா இங்கே வழியில் கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.